Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்க மாணவ மாணவிகள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் நம்ம போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது, இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து. ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய மெட்டீரியல் கேதர் பண்ணியிருக்கேன், நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம எது பண்ணாலும் சரி தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டில் நம்ம போயிட்டு உட்காந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் தான் போட போகிறோம். ஸோ அப்போ நம்ம எழுதக்கூடிய தேர்வு அடிப்படையில் தான் நமக்கு என்னன்னா வெற்றி அப்படின்றது நம்ம நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜென்ரல் நாலேஜ், சைக்காலஜியில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த மாதிரி நீங்கள் எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, சைக்காலஜி ப்ளஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த எக்ஸாமில் எந்த ஒரு சின்ன பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நீங்கள் அழகாக இந்த எக்ஸாமை எழுதி நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்புறம் எப்படி படிக்கிறது அப்படின்னா எங்கே படிக்கிறது அப்படின்றதுக்கான டீகோடட் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எங்கே படிக்கணும், புக்கில் எங்கே போய் படிக்கிறது, எங்கே ரெஃபர் பண்ணுறது அப்படின்றது ஸோ அதுக்கான சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா 3200 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இது கிட்டத்தட்ட வந்து 20 மடங்குக்கு மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 140 கொஸ்டின் வந்து ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ 20 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்போ 20 டைம்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு 40 டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நம்ம பிக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த டாபிக் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அந்த டாபிக் படிச்சிங்கன்னா தான் நம்மளுடைய இலக்கு டார்கெட் 140 அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இம்பார்ட்டன்டான அந்த டாபிக் வந்து இந்த 40 டாபிக்ஸ், இந்த 40 டாபிக்ஸ் நீங்கள் படித்த உடனே அதில் டெய்லி டெஸ்ட் போட்டுடலாம். வீக்லி டெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ண வேண்டிய. ஸோ அப்போ அந்த வாரம் டெஸ்ட் சிலபஸ்ல என்னென்ன இருக்குது, அது எங்கே படிக்கணும்னு சோர்ஸ்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த சோர்ஸில் நீங்கள் படிச்சுட்டு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தான் வேற ஒன்றும் கிடையாது, அதை கம்பைல் பண்ணி போட்டிருக்க நம்மளுடைய அகாடமி புக் வந்து ரெண்டு நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீக்லி 1 டெஸ்ட் அப்படின்றது. ஸோ அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிகே வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த சைக்காலஜியில் 60ல் 40 வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் வந்து இருக்கும், டிசிஷன் மேக்கிங் கொஸ்டின் சொல்லிட்டு 10 கொஸ்டின் வந்து தமிழ், அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படி சொல்லி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் வந்து நம்ம வீக்லி டெஸ்ட்டுக்கான ப்ராக்டிஸ் வந்து. ஸோ அப்போ நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரையும் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்கள் டெய்லி டெஸ்ட் போடுறது அடுத்து வந்து வீக்லி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ சயின்ஸ் எடுத்துட்டோம்னா 3 பார்ட்டாக பிரிச்சு வைப்போம் ஃப்ரெண்ட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ இந்த மூணுமே தனித்தனியாக நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாகிரபியில் 2ஆக பிரித்து வச்சிருப்போம். அப்புறம் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்துடும். சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரித்து என்னென்ன டாப்பிக்கில் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்து என்ன கேட்பாங்க, அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷும் ஒவ்வொரு வாரமும் வந்து வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிவிஷன் டெஸ்ட் போகும். ரிவிஷன் டெஸ்ட் போகும்போது சயின்ஸ் வந்து 3 எழுதுன நீங்கள் ஒரே ஒரு டெஸ்ட்டாக வந்து சயின்ஸ் திருப்பி ரிவைஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா நம்ம இங்கே படிச்சது திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து இது இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஃபுல் மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் த சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் ஒன்றா சேர்த்து அது 80 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து 80 கொஸ்டின் ஆகும். அதே மாதிரி சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் தமிழ், 10 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் வந்து 40 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு இங்கே இருக்கும். இது எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுறோம்ல, ஸோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா டெய்லி டெஸ்ட்டில் டாபிக் வைஸ் போயிடும், அண்ட் வீக்லி டெஸ்ட்டில் சப்ஜெக்ட்டில் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆஃப் இல்லைனா வந்து 1/3 வந்து இங்கே எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்ட்டை முழுசாக எழுதுவீங்க. அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் போகும்போது வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம விஜயகுமார் அகாடமி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சோடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்ம டெஸ்ட்டை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து இந்த டெஸ்ட்டுக்கான சப்போர்ட்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் PDF கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்குது. அது படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் சரியான ஒரு புரிதல் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சைக்காலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஜிகே அண்ட் சைக்காலஜி இப்போ எக்ஸாம்பிள் ஜிகேலே வந்து இன்கரெக்ட்னு வருது, கரெக்ட்னு வருது, ஏன் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதனால அதே மாதிரி அந்த கொஸ்டின் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேற எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி அந்த ஆப்ஷன்ஸ் ஒட்டி அந்த கொஸ்டினை ஒட்டி என்ன பண்ணுவோம்னா அது மேற்கொண்டு அதில் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 140 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதினாலும் அந்த கொஸ்டின் வந்து ஒரு 2 மடங்கு
அதாவது 280 கொஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்லையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கஷன்லையும் வந்துடும். ஸோ அப்போ நம்ம நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 டைம்ஸ் அப்படின்றது இல்லாமல் நம்ம டிஸ்கஷன் வீடியோவோட சேர்க்கும் போது எக்ஸ்ப்ளனேஷனோட சேர்க்கும் போது அது ஒரு 50 டைம்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்படி பார்க்குறோம். அப்போ நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணுற டெஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் அந்த டிஸ்கஷன்ல இருந்தே கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 50+ ஹவர்ஸ் அப்படின்னு டிஸ்கஷன் வந்து இதோட சேர்த்து ப்ரொவைட் பண்ணுற வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம விஜயகுமார் அகாடமி ஆப் அப்படின்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அங்கேயே உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் டிஸ்கஷன் வீடியோ வந்து பார்க்கறது ஆப்பில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அடிஷனலாக. ஸோ அப்போ ஆப்பில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா உங்களுக்கான ரேங்க் மார்க் இமீடியட்டாக வந்து தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் டெஸ்ட் போட்டோன்னே எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆப்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் அதுலேயும் போடலாம். அல்லது டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் வச்சுட்டு நீங்கள் ஓஎம்ஆர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கான வந்து ஓஎம்ஆர் அப்படின்றது இந்த கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆப்பில் போனீங்க அப்படின்னா வந்து இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ. See you on another video. All the best.